ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எம்ஜிஎன். போன வீடியோவான காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 127ல் வந்து பில்மான்னு வந்து சொல்லப்படுற ஒரு குரங்கு அரசன் வந்து நம்மளோட ஜின்மோரி, அதுக்கப்புறம் ஆண் யோமீரா 3 பேருமே வந்து கைது பண்ணி ஒரு இடத்துல வந்து வச்சிருப்பான். அதாவது ஜெயிலில் போட்டு வந்து வச்சிருப்பான். அதோட அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதான் அந்த வீடியோவான அந்த காட் ஆஃப் ஹைஸ்கூல் மான்காவ் சாப்டர் 128ல் வந்து நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதிரியான மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு வந்து பிடிக்குன்னா மறக்காம அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் தான் இந்த மாதிரியான புது புது மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸை நான் வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறேன், உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரியே என்னோட சேனலில். சரி, வாங்க வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். சாப்டர் ஸ்டார்டிங் சீனு லீ அயாங்டான் கோ கம்டோவுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிறா. லீ அயாங்டாங் வந்து என்ன சொல்கிறான்னா, நல்லது, தற்காலிகமாக இதை இப்போ வந்து பண்ணியாச்சு, என்னால் தான் நீ வந்து காயப்பட்டு வந்து இப்போ வந்து இருக்கிற, தேங்க்யூ அப்படின்னு வந்து சொல்லும்போது கோகமுட வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை வந்து பாராட்டுறேன், இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு கார்டன் மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு கோகமுட வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீனில் ஃபேக் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் தான் இப்போ வந்து லீடராக வந்து இருக்க வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது கியூம் வந்து என்ன சொல்கிறேன்னா, நல்லது, நாம் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ கியூமும் ஃபேக்கும் சண்டை வந்து போட்டுக்கிறாங்க. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ போரான்னு வந்து சொல்லப்படுற ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்கிறேன்னா, வாவ், இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இருக்குது பாருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது நெக்ஸ்ட் சீன் பில்மான் குரங்கு அரண்மனை டங்கன் ஜெயில் இடத்துல வந்து ஜின்மோரி, ஆன், யோமிரா, அதுக்கப்புறம் வந்து சாரோ 4 பேருமே வந்து பில்மான் வந்து அடைச்சி வந்து வச்சிருக்கிறான். அதை நம்ம மட்டும் வந்து காட்டுறாங்க. ஆண் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அங்கனையா வந்து சொன்ன மாதிரி அந்த பாட்டில் வந்து அந்த குரங்கு அரசன்ட்ட தான் வந்து இருக்குது, நாம் தேடி வந்த பாட்டில் வந்து அதுதான் அப்படின்னு ஆண் வந்து சொல்லும்போது ஜின்மோரி வந்து என்ன சொல்கிறேன்னா, ஆமாம், என்னோட நினைவுகள் அந்த பாட்டிலுக்குள்ளே தான் வந்து இருக்குது, அதை நான் வந்து எப்படியா இருந்தாலும் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சாரோ இப்போ வந்து என்ன வந்து பண்ணுறான், அவன் வந்து எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஆண் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவன் வந்து இப்போ வந்து நல்லா வந்து தூங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அப்போ ஜின்மோரி தரையை வந்து பார்க்குறான். அப்போ ஜின்மோரி இருக்கிற ஜெயில் இடத்துக்கு தரையை வந்து தோண்டிக்கிட்டு ஒரு தாத்தாக்கள் வந்து, அதாவது சில குரங்கு தாத்தாக்கள் வந்து வராங்க. அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இவங்க வந்து இங்கே தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு மிலிட்ரி தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, சரி இரு வந்து பார்ப்போம், டே தம்பிகளா, நீங்கள் வந்து இப்போ வந்து ஓகே தானே அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு பேசின தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, பரலோகம் பெரிய போர் வந்து நடந்தப்போ இங்கே வந்து ஜெயிலில் வந்து இருந்த கடவுள்கள் நாம் வந்த வழியில தான் இங்கேருந்து வந்து தப்பிச்சு வந்து போனாங்க, அந்த விஷயம் வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ 2 தாத்தாக்கள் ஜின்மோடி இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க. மொத்தம் வந்து 4 பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்து வராங்க. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ 3ஆவதாக வந்து இருக்கிற ஒரு தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அவங்க வந்து உன்னை பார்த்து வந்து பயந்து அப்படி வந்து பண்ணாங்கன்னு நீ வந்து சொல்கிறியா, அந்த கடவுள்கள் வந்து உன்னை பார்த்து வந்து ஓடினாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது மிலிட்ரி தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆமாம், அந்த கடவுள்கள் உன்னை பார்த்து வந்து பயப்படல, பில்மானை பார்த்து தான் வந்து பயந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பேசின தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, மறுபடியும் வந்து நீ ஓவராக வந்து பேசாதடா, டேய் தாத்தா, எப்போ பார்த்தாலுமே வந்து என்கிட்ட வந்து ஏன்டா வந்து நீ வந்து தேவையில்லாமல் வந்து வம்புக்கு வந்து வந்துட்டே வந்து இருக்க அப்படின்னு சொல்லும்போது மிலிட்ரி தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, யார் வந்து ஸ்ட்ராங்கான வந்து ஆளுன்னு ஃபைட் பண்ணி இப்போ வந்து பார்த்துக்கலாம் வந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 தாத்தாவும் வந்து ஃபைட் வந்து பண்ணிக்கிறாங்க, அதாவது சண்டை போட்டுக்கிறாங்க. ஜின்மோரி வந்து என்ன சொல்கிறேன்னா, எஸ்கியூஸ் மீ தாத்தாக்களா, நீங்கள் வந்து இங்கே என்ன வந்து கொண்டு வந்தீங்க என்கிட்ட வந்து சொல்கிறீங்களா, எதுக்காக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு பேசின தாத்தா வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் தான் பரலோக மகா போரில் வந்து ஃபைட் பண்ண போர் வீரர்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மிலிட்ரி தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இவன் வந்து பொய் சொல்கிறான், இவன் வந்து வெறும் ஜெயிலில் வந்து வேலை பார்த்த வார்டனாக வந்து இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பேசின தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, மறுபடியும் வந்து என்னை வந்து கேவலமாக வந்து பேசாதடா, அந்த பையன்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் இப்போ நீ வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லும்போது மிலிட்ரி தாத்தா வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஓகே தம்பி ப்ளீஸ், அவகாவாசன் இந்த இடத்தையே நீ தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு வந்து ஜின்மோரியை பார்த்து வந்து அந்த மிலிட்ரி தாத்தா வந்து கேட்கும்போது அப்போ 4 தாத்தாவும் ஜின்மோரி கிட்ட வந்து ஹெல்ப் வந்து கேட்குறாங்க. அதை நம்ம மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து ஒரு பிளாஸ்பேக் சீனில் ஜின்மோரி, ஆன், யோமீரா கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக வந்து இருந்த மைக்கி சோல்ஜர்ஸை நம்மக்கிட்ட வந்து காட்டுறாங்க. ஆன் வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த விஷயத்தை எங்கேயோ வந்து பார்த்த மாதிரி வந்து இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்கும்போது ஜின்மோரி வந்து என்ன சொல்கிறேன்னா, இது எனக்கு டேக் ஜேகல் கூட வந்து ஃபைட் பண்ணதை ஞாபகம் வந்து படுத்துது. அப்போ அரண்மனை இடத்துல இருந்து ஒரு வெளிச்சம் வந்து வருது, அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிற மைக்கி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண வந்து ஆரம்பிக்குது, அந்த விஷயத்தையும் நம்மக்கிட்ட வந்து காட்டுறாங்க.
அப்ப மெயின் சீன்ல யோமிரா வந்து என்ன சொல்றன்னா, அப்பனா வந்து நீ சொன்னது வந்து கரெக்ட்டு தான் ஆண் அப்படின்னு சொல்லும்போது, ஆண் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, மங்கீஸ் அதாவது குரங்குகள வந்து கட்டுப்படுத்துற ஒரு கண்ட்ரோலர் இந்த அரண்மனை இடத்துல வந்து இருக்கும் போல இருக்கு. அப்ப டாக்டர் தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இன்னும் வந்து தெளிவா வந்து சொல்லணும்னா, அந்த பொருள் ஒரு டிராகன் வடிவத்துல வந்து இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்ப வந்து இந்த விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு ஜின்மோரி எதுவுமே வந்து பேசாம அமைதியா வந்து இருக்கிறான். அப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு பேசின தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட மகன் பில்மான் மூலமா ஒரு புனித சடங்கை வந்து பண்ணான். அதுக்கப்புறம் அவன் என்னையும் என்னோட குடும்பத்தையும் பத்தி முழுசா வந்து மறந்துட்டான். ஓப்பனா வந்து சொல்லணும்னா என்னோட பையனும் வந்து நீ இன்னைக்கு வந்து ஃபைட் பண்ண மங்கி சோல்ஜர்ஸோட கூட்டத்தில் வந்து இருந்தாகணும். என்னால் வந்து அப்போ வந்து எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அப்போ மிலிட்ரி தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இது வந்து இவனோட சோகமான கதை. இந்த நேரத்தில் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து தப்பாக வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீனில் லீ அயாங்டான் கோகமுடோ கிட்ட வந்து ஒரு மரத்தை வந்து காட்டுறா. லீ வந்து என்ன சொல்றான்னா, அதுதான் வந்து தெய்வீக பழங்கள். அதுங்க இப்போ நம்மளோட முக்கியமான உணவை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அழிச்சுக்கிட்டு வந்து இருக்குதுங்க அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் சீன் ஒரு இடத்துல போரா, கியூம், பேக் 3 பேரும் சில மங்கி சோல்ஜர்ஸ் வந்து ட்ரெய்னிங் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கிற சீனை வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க. ஃபேக் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நாம கேள்விப்படாத பரலோக சாம் டெக்னிக்கை அவங்க இப்போ வந்து ரொம்ப வந்து ஆர்வமா வந்து இந்த இடத்துல வந்து கத்துக்கிட்டு வந்து இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நெக்ஸ்ட் சீன் ஒரு இடத்துல எரும மான்ஸ்டர் சில குரங்குகளை வந்து அடிச்சு வேலை வாங்கிட்டு வந்து இருக்குது. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒழுங்கா வந்து வேலை வந்து பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஃபர்ஸ்ட் பேசின தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம கூட்டாளியோட நிலைமை ரொம்ப வந்து மோசமா இப்ப வந்து மாறிட்டு வந்து வருது. ஆனா வந்து அத வந்து அவன் கண்டுக்கிறதே வந்து இல்ல. இப்ப இருக்கிற குரங்கு அரசன் ஃபர்ஸ்ட் இருந்த ஜெஜிடாங் சியாங் அரசனை விட ரொம்ப வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கான் பார்க்கறதுக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நெக்ஸ்ட் சீன்ல ஜின்மோரி கிட்ட வந்து வாங்கின அடியில பில்மான் வந்து ரத்த வாந்தி வந்து எடுத்துட்டு வந்து இருக்கிறான். வா வான்னு வந்து எடுத்துட்டு வந்து இருக்கிறான். பில்மான் வந்து என்ன சொல்றான்னா, அந்த முட்டா பையன் அவன் தான் அந்த உண்மையானவனா வந்து இருக்கணும். அப்ப வந்து பில்மான் வந்து அமைதியா வந்து உட்காந்து யோசனை பண்ணிட்டு வந்து இருக்கிறான். அப்ப வந்து ஒரு ஆள் பில்மான் கிட்ட வந்து பேசுறான். ஒரு டிவைஸ் மூலமா. அந்த ஆபீசர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஏதாச்சும் அங்க வந்து நடந்துச்சா? நீ இன்னைக்கு உன்னோட பவரை வந்து யூஸ் பண்ணி வந்து இருக்கிற. நான் வந்து உன்கிட்ட அப்பவே வந்து சொன்னேன். நீ வந்து உன்னோட பவரை வந்து அதிகமா வந்து யூஸ் பண்ணிட்டே வந்து இருந்தா, அது மூலமா வந்து பாதிக்கப்படுவேன்னு நான் வந்து உன்கிட்ட வந்து முன்னாடியே வந்து சொன்னேன். அப்படின்னு சொல்லும்போது, பில்மான் வந்து என்ன சொல்றேன்னா, இங்க வந்து எதுவுமே வந்து நடக்கல. நீ வந்து உன்னோட வேலைய வந்து பார்க்குறியா? நான் வந்து ஏற்கனவே அந்த விஷயங்கள வந்து சமாளிச்சுட்டேன். அதனால வந்து இந்த விஷயத்துல நீ வந்து கவலைப்பட வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லும்போது, அப்ப ஆபீசர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அப்பனா வந்து அதுவும் வந்து நல்லது தான். நான் வந்து உன்கிட்ட வந்து ஒண்ணு வந்து கேட்கணும். மனித உலகத்துல வந்து இருக்கிற சில மந்திரவாதிகள் மூலமா உனக்கு ஏதாச்சும் வந்து தகவல் வந்து கிடைச்சுச்சா? அப்படின்னு கேட்கும்போது, பில்மான் வந்து என்ன சொல்றன்னா, "என்ன சொல்ற நீ?" அப்படின்னு கேட்கறான். அப்ப ஆபீசர் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "சில ஆபத்தான மனிதர்கள் இங்க வந்து மறைஞ்சு வந்து போயிட்டாங்க. அவங்க இப்போ உன்னோட இடத்துக்கு வந்து வந்திருக்கலான்னு நான் வந்து நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப ஆபத்தானவங்க. நீ வந்து கொஞ்சம் வந்து கவனமா வந்து இருந்துக்கோ." அப்படின்னு வந்து அந்த ஆபீசர் வந்து சொல்லும்போது, பில்மான் வந்து என்ன சொல்றான்னா, "அப்படி எதுவும் நான் வந்து அவங்கள பத்தி வந்து கேள்வி வந்து படல. நான் ஏதாச்சும் வந்து மந்திரவாதிகள பத்தி வந்து கேள்விப்பட்டா, அத நான் வந்து உன்கிட்ட உடனடியா வந்து சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த ஆபீசர் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "தேங்க் யூ. ரொம்ப நல்லது. நான் இப்ப வந்து கிளம்புறேன்." அப்படின்னு சொல்றான். பில்மான் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "அடச்சே! ரொம்ப வந்து இவனோட வந்து தொல்லையா வந்து இருக்குது." அப்ப ஊஜின் வந்து என்ன சொல்றான்னா, "பில்மான் அரசரே, டங்கன்ல வந்து இருந்த மந்திரவாதிகள் இப்ப வந்து தப்பிச்சு வந்து ஓடி போயிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வந்து வந்திருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, பில்மான் வந்து என்ன சொல்றான்னா, "அவங்க வந்து இப்ப வந்து எங்க இருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஊஜின் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "அவங்க இப்போ நம்ம அரண்மனை இடத்துக்கு தான் வந்து வராங்க. அதுவும் வந்து நம்ம அரண்மனையோட மேல வந்து போகறதுக்கு வந்து அவங்க வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாங்க." அப்படின்னு சொல்லும்போது, பில்மான் வந்து என்ன சொல்றான்னா, "அப்பனா அவங்க எஸ்கேப் வந்து ஆகாம நம்ம இடத்துக்கு தான் வந்து வருவாங்க போல இருக்கு. எல்லாரும் என்ன வந்து பார்த்து கேவலமா வந்து நினைக்கிறாங்களே." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஜின்மோரியோட வெப்பன் பில்மான் கிட்ட வந்து வருது. அத மட்டும் வந்து காட்டுறாங்க. பில்மான் வந்து என்ன சொல்றேன்னா, அவனுங்க வந்து யாரா வந்து இருந்தாலும் வந்து சரி, அவங்கள வந்து நானே வந்து தனியா வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து பில்மான் வந்து பேசிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப பில்மான மேண்டலாக் வந்து டிவி வழியா வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறான். அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. மேண்டலாக் வந்து என்ன சொல்றான்னா, ஒரு குரங்குக்கு ராஜாவா வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமா வந்து இருக்கும் போல இருக்கு. இந்த வாட்டி நீ தோத்து போக வந்து மாட்டல அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப ஜின்மோரி கிட்ட வந்து அடி வாங்கின பிஷப் பொண்ணு வந்து என்ன சொல்றேன்னா, சரி சார். அப்ப டிஃபரெண்டா வந்து வெப்பன் வச்சிருக்கிற ஒரு பாதிரியார் கேரக்டர் வந்து என்ன சொல்றேன்னா, புதுசா வந்தவங்கள நீ வந்து ரொம்ப வந்து நம்பாத மேண்டலாக் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அந்த பிஷப் பொண்ணு வந்து என்ன சொல்றேன்னா,
நீ வந்து அந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப மேண்டலாக்கு வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இவன உனக்கு நான் இப்ப வந்து அறிமுகம் வந்து படுத்துறேன். இவன் தான் வந்து பிஷோப் அதாவது பாதிரியார் பைரான். பைரான் வந்து என்ன சொல்றான்னா, ஆமா நீயும் வந்து யோய் பவர பத்தி வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஆர்வமா வந்து இருப்ப போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப நெக்ஸ்ட் சீன் டங்கன் ஜெயில் இடத்துல ஜின்மோரி, ஆன், யோமிரா அந்த தாத்தாக்கள வந்து கூட்டிக்கிட்டு எஸ்கேப் ஆகி வந்து ஓடிட்டு வந்து இருக்கிறாங்க. அத மட்டும் வந்து காட்டுறாங்க. யோமீரா வந்து என்ன சொல்றேன்னா, இவங்கள பத்தி நமக்கு வந்து கரெக்ட்டா வந்து தெரியாது. இந்த தாத்தாக்கள நாம வந்து நம்பலாமா? அப்படின்னு சொல்லும்போது, ஆண் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எதுவா வந்து இருந்தாலும் வந்து இப்போதைக்கு வந்து பரவால்ல. நமக்கு இப்போ குரங்கு ராஜா கிட்ட வந்து இருக்கிற பூசணிக்காய் பாட்டில் வந்து தேவைப்படுது. பில்மானுக்கு எதிரா நம்மளால வந்து இப்போ வந்து ஃபைட் பண்ண வந்து முடியாது. அதனால வந்து இந்த இடத்த பத்தி வந்து முழுசா வந்து தெரிஞ்சிருக்கிறா. இவங்க வந்து நமக்கு இப்போ வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஜின்மோரி அங்னைய சொன்னத வந்து நினைச்சு வந்து பார்க்குறான். அங்னைய வந்து என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா, ஜின்மோரிக்கு அவனோட மெமரீஸ் வந்து கிடைச்சதும், நாம வந்து ஜின்டேஜின வந்து கண்டுபிடிக்க வந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜின்டேஜின் வந்து நம்மளோட ஜின்மோரியோட தாத்தா. ஜின்மோரி வந்து என்ன சொல்றான்னா, அந்த பாட்டில் வந்து எனக்கு சொந்தமானது மாதிரி வந்து இருக்கு. தாத்தா என்னோட மெமரீஸ் வந்து எனக்கு வந்து கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் வந்து பண்ணுங்க அப்படின்னு வந்து ஜின்மோரி வந்து நினைச்சிட்டு வந்து இருக்கும்போது, யோமீரா வந்து என்ன சொல்றேன்னா, மோரி உன்னோட பவர் வந்து உனக்கு திரும்பவும் வந்து வந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஜின்மோரி வந்து என்ன சொல்றேன்னா, இன்னும் வந்து இல்ல வந்து மீரா எனக்கு வந்து பவர் வந்து வர்றதுக்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றான். மீரா வந்து என்ன சொல்றேன்னா, ஆண் உனக்கு வந்து உன்னோட பவர் வந்து திரும்ப வந்து வந்துருச்சா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆண் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, கொஞ்ச நேரம் வந்து சண்டை போடாம வந்து அமைதியா வந்து வரையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, மீரா வந்து என்ன நினைக்கிறேன்னா, இங்கேயும் மனித உலகத்துக்கும் இடையில இருக்கிற டைமுக்கு ஏத்த மாதிரியே, இப்ப வந்து அவனுக்கு அவனோட பவர் வந்து கிடைச்சிருக்கணும் கண்டிப்பா. அதாவது ஜின்மோரிக்கு வந்து அவனோட பவர் வந்து கிடைச்சிருக்கணும். மீரா வந்து என்ன சொல்றேன்னா, அப்பனா மோரி உன்னோட பவர் வந்து கிடைக்கிற வரைக்கும் உன்னை வந்து நீ வந்து கொஞ்சம் வந்து காப்பாத்திக்கிட்டு ஃபோக்கஸா வந்து கொஞ்சம் வந்து கவனமா வந்து இரு. உனக்கு வந்து பவர் கிடைக்கிற வரைக்கும் ஆணும் நானும் உனக்கு வந்து சப்போர்ட்டா வந்து இருப்போம் மோரி. உன்னோட கோபத்த நீ வந்து இழக்காம நீ கொஞ்சம் வந்து அமைதியா வந்து இருக்கணும் மோரி அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஜின்மோரி வந்து என்ன சொல்றேன்னா, சரி மேம் அப்படின்னு வந்து சொல்றான். ஆண் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஓகே நாம வந்து பக்கத்துல வந்து வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சடனா வந்து ஜின்மோரிய வந்து தடுக்கிறதுக்கு நிறைய மங்கி சோல்ஜர்ஸ் அந்த ஜெயில் இடத்துக்கு வந்து வராங்க. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. யோமீரா வந்து என்ன சொல்றேன்னா, அந்த மங்கி சோல்ஜர்ஸ் இப்போ வந்து இங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப வந்து தாத்தா 1 வந்து ஜம்ப் பண்ணி அந்த மங்கி சோல்ஜர்ஸ் வந்து ஜின்மோரிய வந்து ஃபாலோ பண்ணி வந்து வரக்கூடாதுன்னு ஒரு படிக்கட்ட வந்து உடைக்கிறாரு. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அந்த தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க போய் அந்த சடங்க வந்து பண்ற கண்ட்ரோலர வந்து ஃபர்ஸ்ட் வந்து உடைங்க. நான் வந்து இந்த சின்ன பசங்கள வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது, மிலிட்டரி தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, நிக்காம வந்து போங்க. அவன பத்தி வந்து கவலைப்பட வந்து தேவையில்ல. அவன் அந்த குரங்குகள வந்து பார்த்துப்பான் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப மங்கி சோல்ஜர்ஸ் வந்து தாத்தா வந்து அட்டாக் பண்ண வந்து வராங்க. அப்ப தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "சின்ன குரங்குகளா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு சம்பவம் வந்து இருக்குது" அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அப்ப வந்து ஒரு மங்கி சோல்ஜர் மேஜிக்க வந்து யூஸ் வந்து பண்றான். மிலிட்டரி தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, பரலோக கிரேட் போர் அப்போ அவன் வந்து ஜெயில் வார்டனா வந்து இருந்தான். ஆனா அவன் பயமுறுத்துற பேயின்னு வந்து சொல்லப்படுற டெக்னிக்க வந்து போர்க்களத்துல வந்து யூஸ் பண்ணி வந்து ஃபைட் பண்ணான் அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப மங்கி சோல்ஜர்ஸ் தாத்தாவ வந்து அட்டாக் பண்ண வந்து வரும்போது, தாத்தா வந்து அவரோட மேஜிக் பவர வந்து யூஸ் பண்ணி, ஒரே அட்டாக்லயே மாஸா வந்து எல்லா மங்கி சோல்ஜர்ஸையுமே வந்து அடிச்சு வந்து பறக்க விடுறாப்ல மனுஷன். அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நீங்க ரொம்ப வந்து வீக்கா வந்து இருக்கீங்க. சின்ன பேர பசங்களா" அப்படின்னு வந்து சொல்லும்போது, மிலிட்டரி தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "கொஞ்சம் வந்து பொறுமையா வந்து ஓடுப்பா. எனக்கு வந்து முதுகு வலிக்குது" அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்காப்ல. அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவ சாப்டர் 128 வந்து முடிஞ்சு ஃபிரெண்ட்ஸ். அப்படியே வந்து கன்டினியூவா இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவ சாப்டர் 129 வந்து நாம வந்து பாத்தரலாம். சாப்டரோட ஸ்டார்ட்டிங் சீனே எரும மான்ஸ்டர்ஸ் வந்து ஜின்போம், ஜாங்மி அதுக்கப்புறம் வந்து ஃபேக்க வந்து கடத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிட்டு வந்து வராங்க. எரும மான்ஸ்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா, "எங்க அரசரே அரண்மனைக்கு வெளியே இருந்த மனித மந்திரவாதிகள நாங்க வந்து பிடிச்சு வந்து கொண்டு வந்திருக்கோம்" அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப அரசரோட சேர்ல வந்து அரா ஆப் கொம்புகள் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அப்ப அந்த அரசி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு வந்து எவ்வளோ தைரியம் வந்து இருந்தா என்னோட இடத்துக்குள்ள வந்து நுழைஞ்சிருப்பீங்க" அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப எரும மான்ஸ்டர் வந்து என்ன நினைக்குதுன்னா, அரசியோட கொம்புகள் ரொம்ப வந்து அழகாவும், அதுக்கப்புறம் வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாவும் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும்போது, அந்த அரசி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க யாரு? இங்க வந்து எதுக்காக வந்து வந்திருக்கீங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, அவளோட பேர வந்து நம்மட்ட வந்து காட்டுறாங்க.
கிங் உமா ஆப் ஒரேகாக்கு. ஃபேக் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, அது வந்து ரொம்ப வந்து பெருசா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, எரும மான்ஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, அரசி வந்து ரொம்ப வந்து அழகா வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஃபேக் வந்து என்ன சொல்றன்னா, அந்த கொம்புகள் வந்து பார்க்கறதுக்கு சின்னதா, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து வீக்கா வந்து இருக்கும் போல இருக்கு. கம்மியா சுயமரியாதை வந்து இருக்கிறவங்க, எப்பயும் அவங்களோட தோற்றத்த வந்து பார்த்து ரொம்ப வந்து வெறி கொண்ட ஒரு ஆளா வந்து இருக்கிறாங்க. அப்ப எரும மான்ஸ்டர்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, எங்க அரசிய வந்து கேவலமா வந்து பேச உனக்கு வந்து என்ன திமிரு வந்து இருக்கணும்? எங்க அரசி எப்பயுமே வந்து அழகான கொம்புகளோட வந்து இருக்கிறவங்க. நீ வந்து அவங்கள வந்து தப்பா வந்து பேசாத அப்படின்னு சொல்லும்போது, உமா வந்து என்ன சொல்றான்னா, "வாய மூடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உமா வந்து ஃபேக்க வந்து தூக்கி என்ன வந்து சொல்றான்னா, "என்ன வந்து பார்த்தா உனக்கு வந்து வேடிக்கையா வந்து இருக்கா? ஏன் நீ என்ன பார்த்து வந்து அப்படி வந்து சொன்ன?" அப்படின்னு கேட்கும்போது, ஃபேக் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "ஏன்னா அந்த கொம்புகள் இல்லாமயே நீ வந்து அழகா தான் வந்து இருக்கிற" அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்டு உமா வந்து ஷாக் ஆகி ஃபேக்க வந்து கீழ வந்து இறக்கி விடுறா. உமா வந்து என்ன சொல்றான்னா, "என்ன மறுபடியும் அழகா வந்து இருக்கன்னு வந்து சொன்ன 2வது ஆள் வந்து நீ தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஜின்பூம் வந்து என்ன சொல்றான்னா, "வாவ்!" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, சாங்மி வந்து என்ன சொல்றன்னா, "இந்த விஷயமும் வந்து நல்லது தான்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறா. நெக்ஸ்ட் சீன் ஜெயில் இடத்துல ஆண் வந்து எல்லா மங்கி சோல்ஜர்ஸையுமே அட்டாக் பண்ணிட்டு வந்து இருக்காப்ல. அத மட்டும் வந்து காட்டுறாங்க. எஸ்கேப் ஆகி வந்து ஓடுறதுக்காக. அப்ப வந்து ஒரு தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "அது நல்லா வந்து மேட்ச் ஆகி வந்து இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, சாரோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "வாவ்! இவரு வந்து வேற லெவல் தான். அட்டாக் அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸுக்கு இடையில இவங்களோட பேலன்ஸ் அதாவது இவரோட பேலன்ஸ் வந்து சமநிலையா வந்து இருக்கு." அப்ப ஆண் வந்து அவனோட பவர வந்து குரங்கு சோல்ஜர்ஸ் மேல வந்து யூஸ் பண்றான். யோமிரா அப்போ குரங்கு சோல்ஜர்ஸ வந்து அட்டாக் பண்ணி வந்து அடிச்சுட்டு வந்து நொறுக்கிட்டு வந்து இருக்கிறா. அத மட்டும் வந்து காட்டுறாங்க. யோமிரா வந்து என்ன சொல்றன்னா, இவங்க வந்து நெறைய பேர் வந்து வந்துகிட்டே வந்து இருக்காங்க. அப்ப சடனா வந்து ஒரு குரங்கு சோல்ஜர் யோமிராவ வந்து புடிச்சு ஒரு இடத்துக்கு வந்து கடத்தி கொண்டு வந்து போறான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க. இந்த விஷயத்த பார்த்து மிலிட்டரி தாத்தா வந்து என்ன சொல்றா அப்படின்னா, 4 சொர்க்க தளபதிகளா? இதுக்கு வந்து வாய்ப்பே வந்து இல்ல. 4 பரலோக தளபதிகள் ராஜாவுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு 4 தளபதிகளா அவன் கூட வந்து இருந்தாங்க. 4 பரலோக தளபதிகள்ல வந்து ஒருத்தனான மியுங் தான் வந்து இவனா வந்து இருக்கணும். அவன் வந்து டெலிபோர்ட் வந்து பண்ற பவர்ல வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு ஆளு அப்படின்னு வந்து சொல்லும்போது, ஜின்மோரி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, கவலைப்பட வந்து தேவையில்ல. யோமிரா வந்து அவன வந்து பார்த்துப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப ஜின்மோரி சொன்னத வந்து கேட்டு சாரோ வந்து சோகமா வந்து இருக்கிறான். சாரோ வந்து என்ன சொல்றன்னா, "நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒண்ணு வந்து கேட்கலாமா? அவரு வந்து என்ன டைப்பான மந்திரவாதி? அந்த ஜின்மோரி" அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆண் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "ஜின்மோரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அவன வந்து நீ வந்து நம்பலாம். அவன் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணுவான்." இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, ஜின்மோரி வந்து பில்மான் கூட வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்கும்போது, சாருவால தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து மாட்டியிருப்பாங்க. அத நம்மட்ட வந்து சொல்றாங்க. அப்ப சடனா வந்து ஜின்மோரி வந்து ஓடிட்டு வந்து இருக்கும்போது, கால் தடுக்கி கீழ வந்து விழ வந்து போறான். இத பார்த்து வந்து சாரோ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நீங்க சொன்ன மாதிரி இவரு வந்து இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, நெக்ஸ்ட் சீன் ஒரு இடத்துல யோமிரா வந்து இருக்கிறா. யோமிரா வந்து என்ன சொல்றன்னா, "நான் வந்து சடனா இந்த வித்தியாசமான இடத்துக்கு வந்து அனுப்பப்பட்டேன். என்னால வந்து இந்த இடத்துல எதையுமே வந்து ஃபீல் பண்ண வந்து முடியல" அப்படின்னு சொல்லும்போது, அப்ப சடனா யோமிராவோட கையில வந்து அடி வந்து படுது. அப்ப யோமிரா வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது, மறுபடியும் வந்து யோமிராவோட லெஃப்ட் கையிலேயே வந்து ஒரு அடி வந்து படுது. அப்ப வந்து இந்த அட்டாக்ஸ் வந்து பார்த்து யோமிரா வந்து எதுவுமே வந்து பண்ணாம அமைதியா வந்து நின்னுட்டு வந்து இருக்கிறா. அப்ப மியாங்ன்னு வந்து சொல்லப்படுற தளபதி யோமிரா பின்னாடி வந்து வரான். மியாங் வந்து என்ன சொல்றான்னா, "என்னோட அட்டாக்ல இருந்து உன்னால வந்து தப்பிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப யோமிரா மியாங்கோட மூஞ்சில வந்து குத்தி அவன வந்து தூரமா வந்து தள்ளி விடுறா. அத மட்டும் வந்து காட்டுறாங்க. மியாங் வந்து என்ன சொல்றான்னா, "நீ ரொம்ப வந்து லக்கி தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப மறுபடியும் வந்து மியாங் ஸ்பீடா வந்து யோமிராவ வந்து சுத்திக்கிட்டே அட்டாக் பண்ண வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறான். அப்ப மறுபடியும் வந்து யோமிரா மியாங்கோட முகத்திலே வந்து பஞ்ச் பண்ணி அவன வந்து தூரமா வந்து பறக்க விடுறான். அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. மியாங் வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "எப்படி உன்னால இந்த விஷயத்த வந்து பண்ண முடிஞ்சுச்சு?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, யோமிரா வந்து என்ன சொல்றன்னா, "நான் உன்ன ஸ்மெல் பண்ணி அட்டாக் வந்து பண்ணேன். அத தவிர வந்து ஒண்ணுமே வந்து இல்ல. உன்னோட வாசனைய வந்து என்னால வந்து நுகர வந்து முடியுது" அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப மெயின் சீன்ல குரங்கு சோல்ஜர்ஸ் அவங்களோட பவர வந்து யூஸ் பண்ணி ஆணோட ஷீல்ட வந்து உடைக்கிறாங்க. ஆண் அப்போ அவனோட பவர வந்து யூஸ் பண்ணி குரங்கு சோல்ஜர்ஸ் வந்து அட்டாக் வந்து பண்றான். அத மட்டும் வந்து காட்டுறாங்க. சாரோ வந்து என்ன நினைக்கிறான்னா, அந்த மங்கி சோல்ஜர்ஸ் நெறைய பேர் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் ஜின்மோரி ஏன் வந்து எதுவுமே வந்து பண்ணாம வந்து இருக்காரு? ஏன் வந்து அவரு வந்து சண்ட போடாம வந்து இருக்காரு? அப்படின்னு வந்து நினைச்சுட்டு வந்து இருக்கும்போது, அப்ப வந்து ஒரு மங்கி சோல்ஜர் வந்து என்ன சொல்றன்னா, "கன்டினியூவா அவங்கள வந்து அட்டாக் வந்து பண்ணுங்க. பேக்கப் ஃபோர்ஸ் இந்த இடத்துக்கு வந்து வராங்க. அவங்கள வந்து தப்பிக்க வந்து விட்றாதீங்க." அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப சாரோ ஆண் கிட்ட இருந்து வந்து இறங்கி ஓடி வந்து வரான். ஆண் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, "மோரி நீ வந்து சாரோவ வந்து கூட்டிக்கிட்டு இங்கிருந்து வந்து போ. நான் வந்து
இங்கே இருக்கிற எல்லா மைக்கி சோல்ஜர்ஸையும் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆண் மைக்கி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அடித்து வந்து பறக்க விடுறான். அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ ஜின்மோரி ஆண் சொன்னதை வந்து கேட்டு அமைதியாக வந்து நின்றுட்டு வந்து இருக்கிறான். அப்போ வந்து ஒரு மைக்கி சோல்ஜர் வந்து என்ன சொல்கிறேன்னா, என்னோட வழியை விட்டு நீ இப்போ வந்து நகர்ந்து வந்து போடா அப்படின்னு வந்து சொல்லும்போது அப்போ சடனாக வந்து அந்த மைக்கி சோல்ஜர் அவனோட பவரை வந்து யூஸ் பண்ணி ஆண் வந்து எதிர்பார்க்காத டைமில் அவனை வந்து நெருப்பால் வந்து எரித்து அவனை வந்து அட்டாக் வந்து பண்ணுறான். அந்த மட்டும் வந்து காட்டுறாங்க. அந்த மைக்கி சோல்ஜரோட பேர் வந்து என்னென்னா 4 பரலோக தளபதியில் வந்து ஒருத்தனான நெருப்பை வந்து உருவாக்குற ராக்காங். அப்போ வந்து ஆண் அவனோட பபுள் பவரை வந்து யூஸ் பண்ணி ராக்காங்கோட அட்டாக்லேருந்து வந்து தப்பிச்சுட்டான். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. அப்போ ஜின்மோரி வந்து ராக்காங்கிட்ட வந்து தப்பிச்சு எஸ்கேப் பண்ணி வந்து ஓடுறான் வடிவேல் மாதிரி ரைட் அல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு. ராக்காங் அப்போ ஜின்மோரியை வந்து அட்டாக் பண்ண வந்து பார்க்கும்போது ஆண் அப்போ ராக்காங்க வந்து அட்டாக் வந்து பண்ணி அவனை வந்து கவனத்தை வந்து அதாவது ராக்காங்கோட கவனத்தை வந்து ஆண் வந்து தசை வந்து திருப்புறாப்புல. ஆண் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அவனை பற்றி வந்து யோசனை பண்ணுறதை வந்து நிப்பாட்டு, என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு வந்து சொல்லும்போது சாரோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, மந்திரவாதி நீ ஏன் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் வந்து இருக்கிற, மந்திரவாதி ஜின்மோரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அப்போ ஜின்மோரி ஓடிட்டு வந்து இருக்கும்போது டாக்டர் தாத்தா இரும்பிக்கிட்டே வந்து இருக்காரு. லொக்குன்னு வந்து இரும்பிக்கிட்டே வந்து இருக்காரு. அப்போ நெக்ஸ்ட் சீன் பில்மானோட அரண்மனை இடத்துக்கு ஜின்மோரி வந்து போயிட்டான். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. ஜின்மோரி அப்போ பில்மான் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு அவனை வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறான். அதை மட்டும் வந்து காட்டுறாங்க. அதோட வந்து இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவா சாப்டர் 128 அதுக்கப்புறம் 129 வந்து நாம் வந்து பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோ வேணால் இந்த காட் ஆஃப் ஹை ஸ்கூல் மான்காவா சாப்டர் 130 வந்து நான் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். அடுத்த ஒரு பெஸ்டான வீடியோவில் அடுத்த ஒரு பெஸ்டான ஃபைட்டில்.